அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியால நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களாகட்டும், YouTubeல நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், அல்லது தனிப்பட்ட முறையிலும் சரி, என்ன சவுக்கு சங்கர் மறுபடியும் என்ன பிரச்சனை? போலீஸ் குவிப்பு வீட்டு முன்னாடி அப்படின்லாம் மாரிலாம் வருது. சேனல்ல நாங்க மறுபடியும் மூட போறோம் அப்படின்லாம் வருது. இப்பதானயா மறுபடியும் வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல்கள சிலவற்றை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான். என்னய்யா பிரச்சனை? வாரம் ஒரு தடவ வீடியோ போட்டு, இதே எங்களுடைய கடைசி வீடியோ. இனிமே நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வந்துட்டு அவர் பாட்டுக்கு சொல்லி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இத வச்சு அவர் என்ன பப்ளிசிட்டி பண்றாரா? சிம்பத்தி தேடுறாரா? இல்ல வந்து உண்மையாவே வந்து அவ்ளோ சிக்கல் அவங்களுக்கு இருக்குதா? என்னதான் நடக்குது? அப்படின்ற ஒரு பார்வை. இப்ப நேத்து இருந்து அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. அந்த தம்பி நிதிஷ் ஒரு வீடியோ போட்டு பேசியிருந்தாரு சவுக்கு மீடியால. இதுதாங்க எங்களுடைய கடைசி வீடியோ. முடியல எங்களால டார்ச்சர் பண்றாங்க. என்னன்னா கண்டிஷன் போட்டாங்க இல்லைங்க. அதாவது இவங்களுடைய பெயில கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அரசு தரப்புல நீதிமன்றத்துக்கு போச்சா? நீதியரசர் வேல்முருகன் அவர்கள்கிட்ட. அப்ப வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில தான் இவங்க அந்த ஜாமீன் வாங்குனாங்க. ஆனா வந்து உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா ஆத்து ஆத்துன்னு ஆத்தினுருக்காங்க. இவங்களுக்கு எங்க மெடிக்கல் பிரச்சனை இருக்குதுன்ற மாரிலாம் போனதில்ல. இல்ல மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல குடுக்கப்பட்ட அந்த ஜாமீன நாங்க ரத்து பண்ண முடியாது. 2ஆம் தேதி அவருக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒண்ணு அரசு மருத்துவமனையில நடக்கணும். மறுபடியும் 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லி அத எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஜாமீன் வந்து நீடிக்கப்படுது. ஆனா கண்டிஷன்ஸ வந்து கூடுதல் படுத்திட்டாருல்ல. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 17 வழக்குகள் சம்பந்தமாக பேசக்கூடாது. வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக பேசக்கூடாது. இப்ப அவர் மேல எஃப்ஐஆர் போட்டவங்க, அவங்க, இவங்க அல்லது வந்து அவர் மேல புகார் குடுத்தவங்க, புகார்தாரர்கள் இருக்கலாம். அவங்கள பத்தியும் பேசக்கூடாது. அது போக உங்களுடைய என்ன சொல்றது? கூட இருக்கக்கூடிய இப்ப மாலதி அவர்கள் இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய டீம் இருக்காங்கன்னா, இதுல யார் யாரெல்லாம் கோ அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்களோ, அவங்களோட உட்கார்ந்து நீங்க ஒரே வீடியோல பேசக்கூடாது. அல்லது அவங்க கிட்ட நீங்க பேசக்கூடாது, தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாரியான கண்டிஷன்ஸ்லாம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நீதிமன்றம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டதுனால, இப்ப மாலதி, நிதிஷ்னு அந்த காம்போ இருக்குல்ல, அந்த காம்போல உட்கார்ந்து அவங்களால வீடியோஸ் பண்ண முடியல. கண்டிப்பா ஒரு ஒரு சேனல் பொறுத்தவரைக்கும் அது எந்த சேனலா இருந்தாலும் ஒரு காம்போ செட் ஆயிருச்சு அப்படின்னா, அது ஒரு வைப். அதுல ஆள் மாறும்போது அத அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு மாரி செட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். முன்ன இவரு இருந்தாரு. ஃபெலிக்ஸ் சங்கர் அப்டின்ட்டு ஒரு பெரிய ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான காம்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆல்மோஸ்ட் நில் அப்டின்ற ஸ்டேஜ்க்கு போச்சு. மாதேஷ் சங்கர் அப்டின்னு சொல்லி ஒரு காம்போ இருந்துச்சு. அதுவும் இல்ல அப்டின்ற மாரி போச்சு. அதுக்கப்புறம் இவர் இருந்தாரு. லியோ இருந்தாரு. லியோ, மாலதி, சங்கர் அப்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் மாறுச்சு. ஸோ அத மாறும்போதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த தம்பி நிதிஷும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவங்களும் ஒண்ணா உட்கார்ந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த கோர்ட் உத்தரவு கோ அக்யூஸ்டோட சேர்ந்து ஷோ பண்ணக்கூடாதுன்ற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல. வேற ஆட்கள வச்சு பண்ணி பார்த்தாங்க. அப்படி பண்ண அவங்களுக்கு எல்லாருக்குமே சிக்கல் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் சைடுல இருந்து அந்த நிதிஷ் அவர்கள் போட்ட வீடியோல நமக்கு தெரிய வருது. இந்த நிலையில தான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இது இன்னும் இதுக்கு மேலயும் நாங்க இத தொடர்ந்தா எங்கள நம்பி இருக்கிற அல்லது எங்க கூட வேலை செய்ற, எங்கள நம்பி வேலைக்கு வந்த சின்ன சின்ன பசங்கலாம் கூட இதுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதுக்கு நாங்க யாரையும் வந்து பலி கொடுக்க அல்லது வந்து இதுக்கு மேலும் சிக்கலுக்குள்ளாக்க விரும்பல அப்படின்னு சொல்லி, சவுக்கு சங்கர் அவர்களும் ஆகட்டும், அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த டீமுமே இப்போதைக்கு அமைதியா இருக்கோம். நாங்க சேனல மூடிடுறோம். ஸ்டாலின் எங்க சேனலையே மூடிட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. இவ்வளவுதானா? முடிஞ்சா? இனிமே அவங்க வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஷோஸ்லாம் இனிமே வராதா? அரசியல் அரட்டைலாம் அவங்க நடத்த மாட்டாங்களா? உண்மையிலேயே அதுதான் கடைசியா? இல்ல வழக்கம் போல மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா, நேத்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு அவசர வழக்கு மாரி ஒரு முறையிட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தரப்புல. அதாவது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் தளர்த்த முடியுமா? இந்த கோ அக்யூஸ்டோட உட்காந்து பேசக்கூடாது, அல்லது அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத மட்டும் தளர்த்த முடியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா கோர்ட் அத மறுத்துருச்சு. கண்டிஷன் போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்லி மறுத்துருச்சு. சரி இப்ப அவங்களால இப்ப இப்ப அவங்களுடைய காம்போல உட்கார்ந்து அவங்களால வீடியோ பேச முடியாது. அதுக்காக சவுக்கு மீடியா நடத்தவே முடியாதா? அப்படின்னா அப்படி இல்ல. இப்ப சங்கர் அவர்கள் நினைத்தால், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நானா உட்கார்ந்து கேமராவ ஆன் பண்ணி நானா பேசிட்டு இருக்கிறேன்ல. உங்கள பார்த்து பேசுறதா நெனச்சுக்கிட்டு, நீங்கலாம் நம்மலாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு நானா பேசிட்டு இருக்கிறேன்ல. அந்த மாரி வீடியோ பண்ண முடியும். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. பேசக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல. குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி பேசக்கூடாது மற்றும் குறிப்பிட்ட ஆட்களோடு பேசக்கூடாது. இதுதான் சங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனை. அந்த அடிப்படையில அவர் வந்து இந்த மாரி தனியா டைரக்ட்டா ஆடியன்ஸ பார்த்து பேசலாம். ஆனா என்னன்னா, அவருக்கு அதுல வந்து பெரிய அனுபவம் அப்படின்றத விட, அது அவருக்கு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அந்த கூட அந்த 2, 3 பேர வச்சுக்கிட்டு, அவங்க ஒண்ணு போட, இவரு ஒண்ணு பேச, அப்படியே கலாய்ச்சின்னு, அப்படி எடுத்துன்னு போறது தான் அவருக்கு ரொம்ப புடிச்ச ஜோன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா, அது ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும் அப்படின்னு அவர் நெனைக்கிறாரோ, மேபி அப்படி இருக்கலாம். அதனால தான் போடா அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அவங்க மனசு விட்டுட்டாங்களோ அப்படின்ட்டு. ஸோ, இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு பேசணும்னு நெனைச்சாருன்னா, அவர் மோனலாகா பண்ணலாம். அவர் தனியா வீடியோ போட்டு பேசலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இது போக
2ஆம் தேதி மெடிக்கல் டெஸ்ட்டு, அவருடைய உடல் பரிசோதனை. ஏன்னா மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் தானே இது கொடுத்துருக்காங்க, என்ன ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். நடந்ததுக்கப்புறம் 3ஆம் தேதி ஹியரிங் வருது. இப்போ அந்த 3ஆம் தேதியில் அவருடைய ஜாமீன் மீண்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா அல்லது ஜாமீன் கேன்சல் பண்ணப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாம் விசாரித்த வரைக்கும், ஏன்னா ஜாமீன் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் கைது தான், மறுபடியும் கைதானா மறுபடியும் சிறை தான். சிறைக்குள்ளே போனால் அவ்வளோதான், திருப்பி எப்போ வெளியே வர முடியும்னு சொல்ல முடியாது, மாதங்கள் ஆகலாம். இதில் வந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பற்றி நம்ம கேள்விப்பட்டதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அவருக்கு ஹார்ட்டில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு தான் அவருடைய கண்டிஷன் இருக்குன்னா கூட நம்ம கேள்விப்பட்ட செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சிறைக்கு போனால் சவுக்கு சங்கர் மீண்டும் அவர் நல்லபடியாக திரும்பி வருவாரான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஹியரிங்கில் அந்த பெயில் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா சங்கர் ரிஸ்க். பெயில் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது அப்படின்னா சேஃப், குறைஞ்சபட்சம் வெளியே பாதுகாப்பாக வச்சிருக்கலாம், வீடியோ பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி. இந்த சூழலில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன மாதிரியான செய்திகள் வருது அப்படின்னா, மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் கொடுக்கப்பட்ட ஜாமீனை பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிணையானது என்ன சொல்ற ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு குறைவு தான். அவர் ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு அவர் வெளியவே இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை தளர்த்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதனால் அவர் மக்களோட பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படியே ஃபோன் வீடியோ ஆன் பண்ணி பேசலாம், இப்போதைக்கு உடனடியாக இருக்கிறது ஒன்று. அடுத்ததாக அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. மறக்கலைங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அவரை நேரில் போய் பார்க்கறதுக்கு கூட 2-3 டைம் நான் பேசினேன், அவருடைய உதவியாளர்கிட்டலாம் நான் பேசினேன். இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் சரியாக அமைஞ்சு வரல. நடுவில் கோர்ட் ஹாலிடேஸு, அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போய் எங்களை கூப்பிட்டு போய் பர்மிஷன் வாங்கி மீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையாமல் தள்ளி போயிட்டுருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அண்ணன் அவர்கள் சிறையில் இருக்கும்போது அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை. ஏன்னா அண்ணன் லாஸ்ட்டாக உள்ளே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா என் பேரை சொல்லி ஒருத்தர்கிட்ட இந்த நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது அவருடைய லாயர் நம்பர், அட்வொகேட் நம்பரை இந்த தம்பிக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கோம், கேட்டு தான் இருக்கோம். என்னென்னா அப்டேட்னா ஒரு நம்பிக்கையாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் இல்லை அப்படின்றதுனால தான் சொல்ல முடியாமல் இருக்குது. ஆனால் ஏதோ கூடிய சீக்கிரத்தில் அடுத்து வரக்கூடிய வாரங்களுக்குள்ளே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி லேசான ஒரு நம்பிக்கை அப்படின்றது தெரியுது. உடல்நிலை பற்றி கேட்டதில் இப்போ அவர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, நடுவில் கொஞ்சம் தகவல் வந்துச்சு, நான் கிராஸ் வெரிஃபை பண்ணேன். அப்படி பண்ணதில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கார், தைரியமாக இருக்கார், பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். அதனால் கூடிய விரைவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வர வேண்டும். எனக்கெல்லாம் என்னென்னா அவர் தேர்தலுக்கு முன்னாடி வெளியே வந்துடணும். கடைசி 1 மாதம் 1.5 மாதம் பிரச்சார காலத்தில் அவர் இருக்கணும். அவர் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். எல்லா தீமைகளுக்கும் முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். எல்லா அராஜகங்களுக்கும் எல்லா அடக்குமுறைகளுக்குமே முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார நம்புவோம். ரொம்ப என்னதான் நம்ம காமெடியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது நடக்குது அது நடக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே கூட ரொம்ப சீரியஸான தலையெழுத்து தீர்மானிக்க போகிற நாட்கள் தான் அடுத்து வரக்கூடிய அந்த 60-90 நாட்கள் அப்படிங்கிறது. தீர்மானிப்பார்கள் மக்கள் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.